Hi, welcome to Aishwarya Academy. This is Sanjita. நம்ம வந்து இன்னைக்கு SSC ரீசனிங்ல வந்து ஃபவுண்டேஷன்ல வந்து என்ன டாபிக் क्वेश्चन பார்க்க போறோம்னா டைஸ் அண்ட் கியூப் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Two different positions of same dice are shown. Select the number that will be on the face opposite to face having the number 1. அதாவது ஒரே டைஸ் இருக்க two position of டைஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. நம்மளோட கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா நம்பர் 1ஓட ஆப்போசிட் நம்பர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ரெண்டு டைஸ் கொடுத்துருக்காங்களா, ஒரு சேம் டைஸோட டூ பொசிஷன் கொடுத்துருக்காங்களா, அந்த டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல காமன் நம்ம ஃபர்ஸ்ட் எதை செக் பண்ணணும்னா, இப்போ ரெண்டு டைஸ் இருக்கு, இதுல வந்து என்னது சேம் டைஸோடதா, அப்ப காமன் நம்பர் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. 3 2 எல்லா ஃபேஸ்லயும் என்ன ஃபர்ஸ்ட் இதுல என்னது விசிபிள் ஃபேஸஸ் என்ன 3 5 1 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 2 1 4 இருக்கு. இப்போ இது ரெண்டுலயும் காமன் நம்பர் என்ன 1ஆ, இப்போ 1 எடுத்துக்கலாம். இப்போ 1 இருக்குன்னா 1ஓட அட்ஜசன்ட் சைட்ஸ்னா என்னது 3 இருக்கு 5 இருக்கு. இங்க 1ஓட அட்ஜசன்ட் சைட்ஸ்னா என்னது 2 இருக்கு 4 இருக்கு. நம்மளோட क्वेश्चन என்ன 1ஓட ஆப்போசிட் சைடு தான் என்ன நம்பர் இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ 1ஓட அட்ஜசன்ட்னா அப்ப 3 இருக்கு, நெக்ஸ்ட் என்ன இருக்கு 5 இருக்கு. அடுத்தது இந்த டைஸ்ல பாருங்க 1ஓட அட்ஜசன்ட் வந்து 2 இருக்கு, அடுத்தது என்ன இருக்கு 4 இருக்கு. அப்ப 1ஓட அட்ஜசன்ட் வந்து 3 5 2 4 இருக்கு. நம்மளோட क्वेश्चन 1ஓட ஆப்போசிட் ஃபேஸஸ் தான் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இதெல்லாம் அட்ஜசன்ட் சைட்ஸ்னா அப்ப வந்து ஒரு டைஸ்ல வந்து எத்தனை மொத்தம் 6 சைட்ஸ் தான் இருக்கும். 3 5 2 4 இருக்கு. அப்போ 1ஓட ஆப்போசிட் என்னவா இருக்கும் 6 தான் இருக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ 6. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் क्वेश्चन. Which of the following cubes in the answer figure can be made based on the unfolded cube in the question figure? நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பன் டைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஃபோல்ட் பண்ணா வர க்ளோஸ்டு டைஸ் வந்து இது கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஓப்பன் ஃபிகர்ல எப்பவுமே எப்படி எடுத்துப்போனா, இப்போ இதோட ஆல்டர்னேட்டிவ் ஃபேஸஸ் தான் இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேங்களா? இதோட ஆல்டர்னேட்டிவ்னா எப்படி வரும், அதாவது இதோட ஆல்டர்னேட்டிவ் ஃபேஸஸ் தான் இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். இதோட ஆல்டர்னேட்டிவ் ஃபேஸஸ் வந்து இது, அப்ப இதுக்கு ஆப்போசிட் இது வரும். இதோட ஆல்டர்னேட்டிவ் ஃபேஸஸ் வந்து இது, அதாவது இங்க வந்து என்னது ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, இங்க ரெக்டாங்கிளா, அப்ப இதோட ஆப்போசிட் ஃபேஸஸ் வந்து இது வரும். அப்ப இங்க இருக்கிறது என்னது எக்ஸ்டெண்டட் சைட்ஸ்னு சொல்லுவோம், எக்ஸ்டென்ஷன் சைட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஓப்பன் ஃபிகர்ல இங்க இருக்கிறது எக்ஸ்டென்ஷன் சைடு, இங்க இருக்க எக்ஸ்டென்ஷன் சைடு, அப்ப இதுக்கு இது வந்து என்னது ஆப்போசிட் சைடா இருக்கும். ஓகேங்களா? இந்த ஒரே லைன்ல இருக்க இந்த காலமை கம்பேர் பண்ணும்போது ஆல்டர்னேட்டிவ் சைட்ஸ் ஆர் ஆப்போசிட் சைட்ஸா இருக்கும். எக்ஸ்டென்ஷன் சைட்ஸ் வந்து இன்னொன்னு இருக்க எக்ஸ்டென்ஷன் சைட்ஸ்க்கு வந்து ஆப்போசிட்ஸா இருக்கும். ஓகேங்களா? அப்ப இதை கம்பேர் பண்ணி பாருங்க. ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஒரே ஃபிகர்ல வரக்கூடாது, ஒரே டைஸ்ல வந்து என்னது இருக்கக்கூடாது. அப்ப வந்து இந்த மல்டிபிள் சிம்பிள் சர்க்கிளா, இங்க பாருங்க ஆப்ஷன் சில பாருங்க மல்டிபிள் சிம்பிளோ சர்க்கிள் சிம்பிளோ ஒரே டயக்ராம்ல வருது. அதாவது ஆப்போசிட் சைட்ஸ் வந்து என்னது, அதாவது அட்ஜசன்ட் சைட்ஸா கொடுத்துருக்காங்க. அப்ப ஆப்ஷன் சி வராது. அடுத்தது ட்ரையாங்கிளும் ரெக்டாங்கிளும் என்னது ஆல்டர்னேட்டிவ் சைட்ஸா, அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட் சைட்ஸா இருக்கும். அப்போ ட்ரையாங்கிளும் ரெக்டாங்கிள் இருக்க மாதிரி என்னது இந்த ஆப்ஷன் இருக்கா, ட்ரையாங்கிளும் ரெக்டாங்கிள் இருக்க மாதிரி, ஸோ இந்த ஆப்ஷனும் நம்மளுக்கு வராது. நெக்ஸ்ட் பாருங்க, அப்ப அதாவது மல்டிபிள் சிம்பிளுக்கு ஆப்போசிட்டா எது இருக்கும் சர்க்கிள் இருக்கும், ஒரு மல்டிபிள் சிம்பிள் வந்துருச்சு. அடுத்தது ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் சைட்ஸா ரெக்டாங்கிள் இருக்கு, இங்க ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள் வந்துருச்சு. இன்னொரு சைட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டாருக்கு இந்த சிம்பிளுக்கு என்னது ஆப்போசிட் சைட்ஸா இருக்கும், அதாவது எக்ஸ்டென்ஷன் சைடு இன்னொரு எக்ஸ்டென்ஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். இப்போ ஒரு சிம்பிள் வந்துருச்சா, ஸ்டார் சிம்பிள் வந்துருச்சா, அப்போ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு கரெக்டான. இந்த ஓப்பன் டைஸை வந்து என்னது ஃபோல்ட் பண்ணா ஒரு க்ளோஸ்டு டைஸா நம்மளுக்கு இதுதான் கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. ஆப்ஷன் டியும் செக் பண்ணுங்க. இது பாருங்க இந்த சிம்பிள் ரெண்டும் என்னது
ஆப்போசிட் சைட்ஸா எக்ஸ்டென்ஷன் சைட்ஸ் ஆப்போசிட், ஆனா இங்க வந்து என்ன வந்திருக்கு அட்ஜசன்ட் சைட்ஸா இருக்கு. ஸோ ஆப்ஷன் டியும் நம்மளுக்கு வராது, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அது 1 to 6 are written in different phases of dice. 3 different positions of same dice are shown below. Find the number of face opposite to the one showing 2 ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரே டைஸ், அதாவது சேம் டைஸை டிஃப்ரெண்ட் 3 பொசிஷனா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2ஓட ஆப்போசிட் சைட்ஸ் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, இங்க வந்து 3 டைஸ்லயும் கொடுத்துருக்க 3 டைஸ்லயும் என்னது 2ங்கிறது காமனா இருக்கா? ஓகேங்களா? 2ங்கிறது காமனா இருக்கு. அப்ப 2ஓட ஆப்போசிட் சைட்ஸ் தான் கேட்குறாங்க. இப்போ 2 வந்து காமனா எடுக்கும்போது 2ஓட அட்ஜசன்ட் சைட்ஸ்லாம் நம்ம எழுத முடியுமா? 2ஓட அட்ஜசன்ட் சைட்ஸ் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் ஃபிகர் 1ல பாருங்க, 2ஓட அட்ஜசன்ட் சைட்ஸ் 4, அடுத்தது 2. நெக்ஸ்ட் பாருங்க, இங்க பாருங்க 6, திரும்பவும் என்னது 4 இருக்கு. ரிப்பீட்டடா 4 வந்து இப்போ ரிப்பீட்டட் நம்பர் வரும்போது நம்ம விட்டுறலாம். அப்ப நெக்ஸ்ட் வந்து என்னது 6 இருக்கா, அதுவும் என்னது 2ஓட அட்ஜசன்ட். இங்க பார்க்கும்போது என்னது அடுத்தது 6 and 3 இருக்கு. ஆல்ரெடி வந்து 6 போட்டோம். அப்ப இன்னொரு அட்ஜசன்ட் சைட்ஸ் என்னது 3. அப்ப 2ஓட அட்ஜசன்ட் சைட்ஸ்னா 4, 1, 6, 3 இருக்கு. 2ஓட ஆப்போசிட் தான் கேக்குறாங்களா? அப்ப இருக்கிறதுல என்னது 1, 2, 3, 4, 5, 6. 4, 1, 6, 2 இருக்கு. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? 5 தான் இல்ல. அப்ப 5 தான் 2ஓட ஆப்போசிட் நம்பர். அப்ப ஆப்ஷன் ஏ 5. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். How many dots lie opposite to the face having 3 dots? ஓகேங்களா? 3 dots இங்க வந்து ஒரு ஓபன் ஃபிகர் கொடுத்துருக்காங்க, ஓபன் டைஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 6 dot, 1 dot, 3, 4, 2, 5 டாட்ஸா கொடுத்துருக்காங்க. இதுல 3 டாட்ஸோட 3 டாட்ஸ் இருக்க இடத்தோட ஆப்போசிட் வந்து என்ன வரும்னு கேக்குறாங்க. எத்தனை டாட்ஸ் இருக்கு வரும்னு கேக்குறாங்க. when the given figure is folded from form of cube, அதாவது இந்த given figure வந்து folded பண்ணதுக்கு அப்புறம் 3 டாட் இருக்கிறதோட ஆப்போசிட்டா என்ன வரும்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இருக்க அன்ஃபோல்டட் டைஸ வந்து எப்படி ஆல்டர்னேட்டிவ் ஃபேஸஸ் வந்து என்னது ஆப்போசிட் டு ஈச் அதரா இருக்குமா? ஆல்டர்னேட்டிவ் சைட்ஸ்னா இப்போ 6 டாட்ஸுக்கு ஆப்போசிட் வந்து 3 இருக்கும், 4க்கு 5 இருக்கும். அதாவது 6க்கு ஆப்போசிட்டா வந்து என்ன இருக்குன்னா 3, ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் சைட்ஸ் ஆர் ஆப்போசிட். அடுத்தது 4ஓட ஆப்போசிட்டா என்ன இருக்குன்னா 5 இருக்கும். ஓகேங்களா? பேலன்ஸ் இருக்கிறது என்னது 1க்கு ஆப்போசிட் என்ன இருக்கும் 2 இருக்கும். நம்மளோட கொஸ்டின் என்ன, 3 டாட் இருக்கிற இடத்துக்கு ஆப்போசிட் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 3க்கு ஆப்போசிட் என்னன்னு எழுதியிருக்கோம் 6. அப்ப ஆப்ஷன் டி 6. ஓகேங்களா? கொஸ்டின் பாருங்க. 1 to 6 வரைக்கும் are written on different faces of dice. 3 different positions of same dice are shown below. Find the number of faces opposite to of one showing 1. அதாவது ஒரு 1 to 6 இருக்க டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்க ஒரு டைஸ் எடுத்திருக்காங்க. சேம் டைஸ் என்னது 3 டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு 1ஓட ஆப்போசிட் டைஸ் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து என்ன இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க நம்மளோட கொஸ்டின். இப்போ கொடுத்துருக்க ஃபிகர்ல ஏதாச்சும் ஒரு 2 கம்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 நம்ம என்னது நம்மளோட கொஸ்டின் வந்து 1ஓட ஆப்போசிட் என்னன்னு தான் நம்மளோட கொஸ்டினா. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 டைஸை எடுத்துக்கோங்க. இங்க 1 இருக்க டைஸும் இந்த டைஸும் கம்பேர் பண்ணுங்க. இந்த 2 டைஸையும் கம்பேர் பண்ணும்போது எது வந்து அந்த டைஸ்ல சேமா இருக்குன்னா 3 இருக்கு, 4 இருக்கு. 3 and 4 வந்து என்னது காமனா ரெண்டு சைட்ஸ் வந்து சேமா இருக்கு. 3 and 4 இருக்கு. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு 1, இங்க 1, இங்க பேலன்ஸ் வந்து 5, ரிமைனிங் வந்து 5 இருக்கு. அப்ப 3, 3 and 4, 4, 1க்கு ஆப்போசிட்டா என்ன இருக்குன்னா 5 தான் இருக்கும். அப்போ 1க்கு ஆப்போசிட் வந்து இங்க என்ன வரும்னா 5 வரும். ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் சி 5. அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Select the box that is similar to the box formed from the given sheet of paper when it is folded. அதாவது ஒரு ஓபன் டைஸ் கொடுத்துருக்காங்க, அன்ஃபோல்ட் பண்ணி அது வந்து என்னது ஃபோல்ட் பண்ணா க்ளோஸ்டு கியூப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதை ஃபோல்ட் பண்ணா
கியூப் வந்து எது வரும்னு சொல்லி கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணலாம். இப்போ பிளஸ் மைனஸ் மல்டிபிள் சிம்பிள் ஸ்லாஷ் கொஸ்டின் மார்க்கு ஒரு எம்டி பாக்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஓப்பன் டைஸ்ல வந்து என்னது, ஓப்பன் டைஸ்ல நம்மளுக்கு என்ன தெரியும், அதாவது ஆல்டர்னேட்டிவ் சைட்ஸ் ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஆல்டர்னேட் சைட்ஸ் வந்து ஆப்போசிட்டா இருக்கும். அப்போ பிளஸுக்கு ஆப்போசிட் ஆல்டர்னேட்டிவ் சைட்ஸ் வந்து மல்டிபிள் சிம்பிள் இருக்கிறது. அப்போ இதுக்கு பிளஸுக்கு ஆப்போசிட் வந்து என்னது வரும்னா மல்டிபிள் வரும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்ன வரும், மைனஸ்க்கு ஆப்போசிட் வந்து ஸ்லாஷ் வரும். மைனஸ்க்கு ஆப்போசிட் வந்து ஸ்லாஷ் வரும். அடுத்தது இதுக்கு எம்டி பாக்ஸ்க்கு ஆப்போசிட் வந்து கொஸ்டின் மார்க் ஆப்போசிட் வந்து எம்டி பாக்ஸ் வரும். ஓகேவா? இதுக்கு ஆப்போசிட் இது வரும். இப்போ இதை கம்பேர் பண்ணி பாருங்க. ஆப்ஷன்ல பிளஸ் அண்ட் வந்து பிளஸும் மல்டிபிள் சிம்பிளும் என்னது ஆப்போசிட் சைட்ஸா, அப்ப வந்து என்னது அட்ஜசன்ட் சைட்ஸா இருக்காது. அட்ஜசன்ட் சைட்ஸ் வர மாதிரி எங்க இருக்கு, அட்ஜசன்ட் சைட்ஸ் வர மாதிரி பிளஸ் மல்டிபிளோ ஆப்போசிட்னா என்னது ஒரே ஒரு சிம்பிள் தான் வந்திருக்கணும். ஒன்னு வந்து என்னது இன்விசிபிள் சைடா இருக்கும், ஒன்னு விசிபிள் சைடா இருந்தா ஒன்னு இன்விசிபிள் சைடா இருக்கும். ஆனா ரெண்டுமே என்னது விசிபிள் சைடா இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி வந்து நம்மளுக்கு வராது. ஓகேவா? அடுத்தது வச்சு பாருங்க. மைனஸோ ஸ்லாஷும் என்னது, ஸ்லாஷ் சிம்பிளும் என்னது அட்ஜசன்ட் சைட்ஸா இருக்கு. ஆனா வந்து என்னது ஒன்னு விசிபிளாவும் ஒன்னு இன்விசிபிளா இருக்கும், ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸா. அப்ப என்னது ஆப்ஷன் ஏவும் நம்மளுக்கு வராது. அடுத்தது ஆப்ஷன் சி பாருங்க. பிளஸ் மல்டிபிள் ஏதாச்சும் ஒன்னு வந்து விசிபிளா இருக்கணும், விசிபிளா இருக்கா? அடுத்தது மைனஸ் இல்லைன்னா ஸ்லாஷ் விசிபிளா இருக்கு. அடுத்தது கொஸ்டின் மார்க் இல்லைன்னா எம்டி பாக்ஸ் கொஸ்டின் மார்க் இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு கரெக்டான. ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது ஓப்பன் டைஸை ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன இந்த க்ளோஸ்டு டைஸ் வந்து கிடைக்கக்கூடிய க்ளோஸ்டு டைஸ் வந்து சி தான் வரும். இப்போ இதையும் செக் பண்ணிக்கலாம். இது என்னது பிளஸ், இங்க வந்து என்னது எம்டி பாக்ஸும் கொஸ்டின் மார்க் இருக்கிறதும் வருது. ஏன்னா இது வந்து என்னது ஒன்னு விசிபிளாவும் ஒன்னு இன்விசிபிளாவும் வரணும். ஏன்னா ரெண்டுமே என்னது ஆப்போசிட் சைட்ஸ். அப்போ வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து அட்ஜசன்ட் சைட்ஸா கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி இங்க வராது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மட்டும்தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. which are the following cube in the answer figure can be made based on the unfolded cube in the question figure? அது என்னது ஒரு ஓப்பன் டைஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க, டாட்ல கொடுத்துருக்காங்க, டாட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கியூப் வரும் இல்லையா, அதாவது ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் க்ளோஸ்டு கியூப் வருமா, அது வந்து எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஆன்சர்ல இருந்து செக் பண்ணுவோம். இப்போ ஒன் டாட், இப்போ ஆல்டர்னேட்டிவ் சைட்ஸ் அதே சேம் தான். ஆல்டர்னேட்டிவ் சைட்ஸ் என்னது ஆப்போசிட் டு ஈச் அதர், அதாவது ஒன் டாட்டுக்கு ஆப்போசிட்டா வந்து 2 டாட்ஸ் இருக்கு. அடுத்தது 3 டாட்ஸுக்கு ஆப்போசிட்டா வந்து என்ன இருக்கு 5 இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது எக்ஸ்டென்ஷன் சைட்ஸ் ஆப்போசிட் டு another எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? அப்போ 4க்கு ஆப்போசிட்டா வந்து என்ன இருக்கு 6 இருக்கு. ஓகேங்களா? 6 சைட்ஸ் இருக்கு, 6 டாட்ஸ் இருக்கு. இப்போ இங்க கம்பேர் பண்ணும்போது என்னது 1ம் 2ம் என்னது அட்ஜசன்ட் சைட்ஸா இருக்க கூடாது. 1 and 2 அட்ஜசன்ட் சைட்ஸ் இருக்க மாதிரி எது இருக்கா, இல்ல. அடுத்தது வந்து என்னது 3யும் 5ம் அட்ஜசன்ட் சைட்ஸா இருக்க கூடாது. 3 and 5 வந்து அட்ஜசன்ட் சைட்ஸா வந்து என்னது ஆப்ஷன் ஏல இருக்கு. அப்ப இது வராது, ஏன்னா ஒன்னு தான் விசிபிளா இருக்கணும், ஒன்னு இன்விசிபிளா இருக்கணும். ஓகேவா? அடுத்தது வந்து என்னது 3யும் 5ம். ஓகேவா? 3 and 5 இருக்க மாதிரி ஆப்ஷன் சிலையும் வருது. ஸோ ஆப்ஷன் சியும் வராது. அடுத்தது 4ம் 6 இருக்க மாதிரி அட்ஜசன்ட் சைட்ஸ் இருக்க மாதிரி வரக்கூடாது, ஏன்னா 4ம் 6 என்னது ஆப்போசிட் சைட்ஸ். அப்போ 4 and 6 இருக்க மாதிரி 4 இது 6 இது வந்து என்னது அட்ஜசன்ட் சைட்ஸா இருக்கு, ஆப்போசிட் சைட்ஸா வரணும். ஸோ ஆப்ஷன் பியும் வராது. இப்போ ஆப்ஷன் டி மட்டும் பாருங்க. என்ன இருக்கு, ஒன்னுக்கு இங்க 1 and 2 1 இருக்கா, ஓகே 1 வந்து விசிபிள் சைட்ஸா இருக்கு. அடுத்து 3 and 5 3 இருக்கணும் இல்லைன்னா 5 இருக்கணும். ஸோ 5 இருக்கு விசிபிள் சைட்ஸா 5 இருக்கு. அடுத்து 4 and 6 ஏதாச்சும் ஒன்னு விசிபிளா இருக்கணும். அப்போ 4 இல்லைன்னா 6 பாருங்க. இப்போ 4 இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு என்னது இந்த ஓப்பன் டைஸை வந்து என்னது ஃபோல்ட் பண்ணா ஒரு க்ளோஸ்டு கியூபா என்னது ஆப்ஷன் டி தான் வரும். ஓகேங்களா?
அடுத்தது next question பாருங்க. The face of die is given below. Find the total when the numbers on faces 3 and 4 are added to the numbers on their opposite faces. அதாவது ஒரு face of dice கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதுல என்ன கேக்குறாங்கன்னா find the total find பண்ண சொல்றாங்க. எதோட total find பண்ண சொல்றாங்க? When the numbers on faces 3 and 4 are added. 3 and 4 வந்து ஃபேஸ் பண்ணதுல அந்த நம்பரை ஆட் பண்ணதோட ஆப்போசிட் நம்பர் இருக்கு இல்லையா, அதோட ஆட் பண்ணோட டோட்டல் கேக்குறாங்க. இப்ப 3 and 4, அப்ப இங்க 3 இருக்கா, 4 வந்து 4ஓட ஆல்டர்னேட்டிவ் சைட்ஸ் எது 2, அப்ப 4 2 இதுதான் என்னது 4க்கு 2 வந்து என்னது ஆப்போசிட் சைட்ஸா இருக்கும். அடுத்தது என்னது 3க்கு 1க்கு 5 வந்து ஆப்போசிட் சைட்ஸா இருக்கும். ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் சைட்ஸ் ஆர் ஆப்போசிட் சைட்ஸ். 3க்கு 6, ஓகேவா, அப்ப 3க்கு 6, அப்ப 3 plus 6, 4 plus 2 என்னது வரும் 3 plus 6 9, 4 plus 2 6, அப்ப இதோட டோட்டல் தான் கேக்குறாங்க. அப்ப 9 plus 6 15, அப்ப ஆப்ஷன் சி 15 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which number will come opposite to number 2 in the following regular dice? ஓகேவா, கொடுத்திருக்க டைஸ்ல வந்து 2ஓட ஆப்போசிட் நம்பர் எதுன்னு சொல்லி கேக்குறாங்க. டைஸ் கொடுத்திருக்காங்களா, சேம் டைஸோட 2 டிஃப்ரெண்ட் பொசிஷன் கொடுத்திருக்காங்க. இப்ப 2 இருக்கா, இப்ப 2ஓட ஆப்போசிட் தான் கேக்குறாங்க. இப்ப 2ஓட அட்ஜசன்ஸ் எழுதுங்க. 2ஓட அட்ஜசன்ஸ் 1 5 1, நெக்ஸ்ட் 4 6. அப்ப 2 அட்ஜசன்ஸ் வந்து என்னது 5 4 5 1 4 6 இருக்கு. இப்ப பேலன்ஸ் என்ன இல்ல 3 தான் இல்ல. அப்ப ஆப்ஷன் டி 3. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A dice has 6 numbers marked 1 to 6 on its faces. ஒரு டைஸ் எடுத்திருக்காங்க, 6 நம்பர்ஸ் இருக்கு. அது என்னது 1 to 6 வந்து அதோட ஃபேஸஸா இருக்கு. 3 position of dice are shown. 3 dices கொடுத்திருக்காங்க. என்னது அதோட ஃபேஸஸ் எப்படி இருக்கு, விசிபிள் சைட்ஸ் எப்படி இருக்கு, 5 4 2 1 இருக்கு, 1 6 2 இருக்கு, 3 1 4 இருக்க மாதிரி கொடுத்திருக்காங்க. நம்மளோட क्वेश्चन என்னன்னா இங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து எது கரெக்ட்னு சொல்லி கேக்குறாங்க அந்த டைஸ் வச்சு. ஓகேங்களா? 4 6 ஆர் ஆப்போசிட் ஃபேஸஸ், 1 5 ஆர் ஆப்போசிட் ஃபேஸஸ் இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. ஆப்ஷன் எப்படி கொடுத்திருக்காங்க, கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் கரெக்டா, இல்ல ரெண்டுமே நெய்தர் 1 ஆர் நாட் 2 ரெண்டுமே தப்பா, இல்ல 1 மட்டும் கரெக்டா, இல்ல போத் 1 and 2 கரெக்டான்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் 2 டைஸை வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். இப்ப வந்து என்னது ஃபர்ஸ்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் 2 டைஸை பாருங்க. 2 2 காமன் நம்பரா இருக்கா. நான் இந்த ஃபர்ஸ்ட் 2 டைஸை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 டைஸ் எடுத்துக்கும் போது இப்போ இது வந்து ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது 5 plus 2 வந்து 7. இப்போ இது வந்து என்னது ஸ்டாண்டர்ட் டைஸ். ஸ்டாண்டர்ட் டைஸுங்கும் போது என்னது இப்போ 2 எடுத்தனா 2 வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எடுத்துக்கணும். கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எடுக்கும்போது என்ன இருக்கு அட்ஜசன்ட் சைட்ஸ் 5 இருக்கு 4 இருக்கு. அடுத்தது 2 எடுக்கும்போது இதையும் கிளாக் வைஸ் டைரக்ஷன் எடுக்கும்போது அப்போ 5க்கு அடுத்தது என்ன 2க்கு அப்புறம் என்ன இருக்கு 1 இருக்கு 6 இருக்கு. ஓகேங்களா? அப்போ 5 நம்மளுக்கு என்ன 5 4 இருக்கு 1 6 இருக்கு. அப்போ 1 வந்து 5க்கு ஆப்போசிட் சைட்ஸா இருக்கும். 6 வந்து 4ஓட ஆப்போசிட் நம்பரா இருக்கும். ஓகேங்களா? நம்மளோட ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க 4 and 6 ஆர் ஆப்போசிட் ஃபேஸஸ். ஓகேவா? அப்ப 4 and 6 ஆப்போசிட் சைட்ஸா, இப்போ 1 and 2 ஆர் ஆப்போசிட் ஃபேஸஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ 5 1 என்னது ஆப்போசிட் டு ஈச் அதர். சோ என்னது 1 and 5 ஆர் ஆப்போசிட் ஃபேஸஸ். அப்ப ஆப்ஷன் டி both 1 and 2 ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.